பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்த ரணாங்கணத்தில் 13வது நாளில் அதர்ம விதமாக அபிமன்யுவை கொன்ற அந்த விருத்தாந்தத்தை நாம் பார்த்தோம். அர்ஜுனன் வருவான், அவனுக்கு எப்படி பதில் சொல்வேன் என்கின்ற ஆதங்கத்தில் தர்மராஜன் அமர்ந்திருக்க, ஒரு பக்தர் மனதில் சங்கடத்தோடு இருக்கும் பொழுது பகவான் அவர்களை தேடி வருகிறார். அதுதான் பக்த வத்சலன் பக்த பராதீனன் என்று சொல்றது. அப்போ தர்மராஜா, நீ கலங்காதே. இந்த உலகத்தில் யாருமே சாஸ்வதமாக இருக்க போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ ராஜர்கள் தான தர்மங்களால் யாக யஜ்ஞங்களால் அவங்களுடைய பிரஜைகளை தர்ம வழியில் நடத்திய உத்தமர்கள். அப்படி இருந்த பொழுதும் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஏனென்றால் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சாவு என்பதை நிச்சயமாக மீற முடியாது. அந்த வாழ்வினுடைய யதார்த்தத்தை தயவு செய்து புரிந்து கொள். இன்னும் சொல்ல போனால் யுத்த களத்திலே ஒரு க்ஷத்திரியன் எப்படி இருக்க வேண்டுமோ, யார் ஒருவரும் தன் எதிர் நிற்க முடியாதபடி அற்புதமான போரினை செய்து யுத்த ரணாங்கத்தில் அவனுடைய உயிரை விட்டிருக்கிறான் அபிமன்யு. அவன் இப்பொழுது இருக்கக்கூடியது வீர ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான். உலகத்திலே ஒருவன் பிறந்து க்ஷணமும் தர்மத்தை மறவாது யாக யஜ்ஞங்களை செய்த ரிஷி முனிகள் போன்றவர்கள் எந்த லோகத்தில் இருப்பார்களோ அதைவிட ஒரு சிறப்பான லோகத்தில் அபிமன்யு இருக்கிறார். அதை நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் தர்மராஜனுடைய மனதை தேற்றிக்கொண்டு இருக்கிறார். மற்றொரு பக்கம் சம்சக்தர்களால் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வெகு தூரத்திற்கு அழைத்து சென்று அனைவரையும் கொன்று குவித்து ஜெய பேரிகையோடு வந்து கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். ஆனால் அவனையும் அறியாது ஏனோ அர்ஜுனனுடைய மனம் கலங்கியே இருக்கிறது, ஒரு நிலை கொள்ளாமல் இருக்கிறது. இனம் புரியாத ஒரு துக்கம் அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா, வார்த்தைகள் தெளிவாக வர மறுக்கிறது, குளற ஆரம்பிக்கின்றது. தன்னையும் அறியாது உடல் நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. நிறைய அபசகுனங்கள் அர்ஜுனனுக்கு தெரிய வருகிறது. இப்போ பார்த்தோம்னா, கிருஷ்ணா, என்றுமே ஆகாதபடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்படுகிறதே, எல்லாரும் சுகம் தானே, யாருக்கும் எதுவும் ஆகிவிடவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அபசகுனங்கள் தெரிகின்றன என்று, தர்மருக்கு எதுவும் ஆகவில்லையே ஏன் கேட்டீங்கன்னா, துரோணாச்சாரியார் எப்படியாவது தர்மராஜனை பிடிக்க வேண்டும், சிறை பிடிக்க வேண்டும் என்றுதான் கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார். அப்போ தர்மராஜனுக்கு எதுவும் ஆகவில்லையே, ஏன்னா இது இரத்த சம்பந்தம். அண்ணனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கின்ற அந்த பதற்றத்தில் பலவிதமான கேள்விகளை பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே தர்மராஜனுக்கு எதுவும் ஆகவில்லை அர்ஜுனா. கிருஷ்ணனுடைய பதில், கொஞ்சம் நிம்மதி. பின்கேன் இந்த அபசகுனங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வருகிறது. தயவு செய்து ரொம்ப மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே அர்ஜுனா. உடனே சந்தியா காலம் வந்தது. பகவான் கிருஷ்ணனும் சரி அர்ஜுனனும் சரி அந்த சந்தியாவந்தனம்
செய்து மீண்டும் ரதத்தில் அமர்ந்து சிபிரம் நோக்கி வந்தனர். அந்த சிபிரம் அருகில் வந்த உடனே பார்த்தோம்னா நீண்ட அமைதி. இந்த மாதிரி இருக்காது. ஒன்னா யாராவது இப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, யாராவது எதையோ பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் சிபிரமே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தவுடன் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை அறிந்தான் அர்ஜுனன். ஏன்னா இன்னும் சொல்ல போனா ஜெய வாத்தியங்கள் இல்லை. காரணம் என்னன்னா அத்தனை சப்தகரை அழித்து அர்ஜுனன் வந்து கொண்டிருந்தால் இன்றேறும் அத்தனை பேரும் ஆனந்தத்தினால் ஜெயபேரிகை கொட்டி அர்ஜுனனை வரவேற்க வேண்டும். ஆனால் எந்த விதமான வாத்திய முழக்கங்களும் இல்லை, நகாரி என்று சொல்லக்கூடிய அந்த துவனியும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வீணா வாத்தியங்கள், தாள வாத்தியங்கள், கீதைகள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் ஒரு விதமான அமைதி. இவ்வளவு மௌனம் எதற்காக கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்கிறார். அனைவரும் அர்ஜுனனை பார்க்கும் போது தலை சாய்த்த வண்ணம் சென்று கொண்டு இருக்கின்றனர். ஏன் என்னை பார்த்து தலை நிமிர்ந்து பேசவோ அழைக்கவோ எந்த ஒரு செய்கையும் செய்யாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணா? ஏன்னா அர்ஜுனனிடம் நேருக்கு நேர் இன்று பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை. அப்போ அர்ஜுனனை பார்த்த உடனே தலை கவிழ்ந்து எல்லாம் சென்ற வண்ணம் இருக்கின்றனர். இதுல மேலும் மேலும் அவனுடைய சந்தேகம் வலுக்கிறது. கிருஷ்ணா, தயவு செய்து உள்ளதை உள்ளபடி சொல். எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் என்னுடைய மனது மட்டும் சமாதானம் ஆகவில்லை. இதுல என்னன்னா, நான் வருகிறேன் என்று சொன்னால் குடுகுடு என்று ஓடி வந்து என்னுடைய மகன் என்னை வந்து அப்பிக்கொள்வானே, அவன் எங்கே? உள்ளே இருக்கானா? பாண்டவர் முகம் இவ்வளவு வாடி போய் நான் பார்த்ததில்லையே கிருஷ்ணா. எனக்கு நன்றாக தெரியும். பத்மவியூகம் என்பது என்ன என்பதை பற்றி நான் அறிவேன். அதில் என்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு உள் செல்ல தெரியும். ஆனால் அதிலிருந்து எப்படி வருவது என்கின்ற பாடம் இன்னும் ஆகவில்லை. அதை நான் அறிவேன். இதுல ஒருவேளை பத்மவியூகத்தில் உள்ளே சென்று அவன் உயிரையெல்லாம் விடவில்லை இல்லையா? எப்படியெல்லாம் அவன் யோசனை செய்கிறான் பாருங்க. இந்த கேள்விக்கு யாருமே எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை, கிருஷ்ணன் உள்பட. என்னுடைய மகன் சாமானியமானவன் அல்ல கிருஷ்ணா, சிம்மத்தினை போன்றவன். போர் என்று வந்துவிட்டால் இந்திரனுக்கு சமானமானவன். அத்தனை பேரும் மௌனமாக இருப்பதை பார்த்தால் என்னுடைய மகனுக்குத்தான் ஏதோ ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஐயோ, இந்த நினைவு நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். ஆனால் அவனால் அவனையும் மீறிய ஒரு துக்கம். அவன் சாமானியமானவில்லை கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா? அவன் அழகின் அழகன். அவனுடைய கூந்தல் எப்படி இருக்கும் தெரியுமா? வளைந்து 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 சுருள் முடிகளை உடையவன். அவனுடைய கண்களோ மான் போன்ற கண்கள். போர் என்று வந்துவிட்டால் ஒரு வத யானை போல் யுத்தத்திலே ஜெயித்து வருபவன். பனைமரம் அளவிற்கு உயரமானவன். அதைவிட முக்கியம் கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா? குணத்தில் மிக மிக சிறந்தவன். யார் ஒருவர் வந்தாலும் முதலில் பேச்சினை தொடங்குபவன் அபிமன்யு. பெரியவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுப்பவன். கெட்டவனுடைய சகவாசம் என்று இதுவரை அவனுக்கு இருந்ததே இல்லையே கிருஷ்ணா.
நம்பியவரை என்றுமே மோசம் செய்ததாக இதுவரை எந்த செய்தியும் இல்லை. பாருங்க, நம் வம்சத்தில் அவன் உதித்தான், அவன் இருக்கும் இடம் ஜெயம். பாண்டவர்களுக்கு உண்டான கௌரவத்தை தந்து ஜெயத்தை, வெற்றியை என்றென்றும் நம்மளுடைய வம்சத்துக்கு கொடுப்பவன் அவன். அவனாக யுத்தத்திற்கு செல்வானா என்றால் இல்லை. ஆனால் யாராவது எதிர்க்க வந்தால் நிச்சயமாக அவன் வென்று காட்டுவான். நம் வம்சத்திற்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பவன் அபிமன்யு. அது மட்டுமல்ல, நான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு யாருமே பதில் சொல்லாமல் இருக்கிறார்களே கிருஷ்ணா. நான் நினைத்தது உறுதியாகிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். இப்படி அவனை இழந்து நான் எப்படி பிழைக்கப் போகிறேன்? இனிமேல் எனக்கு சுகம் என்பதே இல்லை. பாருங்க, என் மகன் யுத்தரணாங்கத்தில் இறந்து விட்டான் என்றால் பாண்டவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யாருமே அங்கு இல்லையா? எப்படி இவன் இறந்தான் என்பதனை கூறுங்கள். பாருங்க, இவன் ஒருவனை கொன்றுவிட்டு கௌரவர்கள் உயிரோடு சென்றார்கள் என்றால் பாண்டவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன்னா கௌரவர்கள் பக்கம் ஆனந்த நாதம் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் கேட்டேன். யுயுட்சு என்னிடம் கூறினான், அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு இருப்பதாக. இதுதான் வீரமா? 16 வயது நிரம்பாத ஒரு பாலகனை அனைவரும் சேர்ந்து அதர்ம வழியில் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு வீரம் என்று அதற்கு ஆனந்த களிப்பு வேறு நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் கிருஷ்ணா, என்னுடைய மகனுடைய சாவிற்கு யார் காரணமோ அவர்களுக்கு தக்க பாடம் நிச்சயமாக புகுத்துவேன். கிருஷ்ணா, இவ்வளவு நடந்திருக்கிறது, ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அருகிலே இருந்தவன் நீ. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் காண முடியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. பகவான் கிருஷ்ணனுக்கும் துக்கம். கிருஷ்ணனுடைய தங்கை மகன் தானே. அப்போ பகவானுடைய இச்சை என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஏன்னா எங்கேயோ இருந்தான் திரௌபதி கோவிந்தா என்று அழைத்த பொழுது தொலைதூரத்தில் இருந்த பகவான் கிருஷ்ணன் அதை கேட்டு அவளை காப்பாற்றியவன். இது அவ்வளவு தூரம் அல்ல, சுமார் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தான் என்றால் அபிமன்யுவனுடைய முடிவு என்ன என்பது பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிந்திருக்காதா? அவன் காப்பாற்றப்பட வேண்டியவன் என்றால் நிச்சயம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்திருக்கும். அன்று 13வது நாள் அபிமன்யு சாக வேண்டும் என்பது பகவானுடைய இச்சையாயிற்று. அது மட்டுமா? அப்படின்னா கிருஷ்ணன் இப்பொழுது வாய் திறக்கிறான். அர்ஜுனா, வீணே கலங்காதே. பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமாக சாகத்தான் வேண்டும். ஆனால் உன்னுடைய மகன் வீர சொர்க்கத்தில் இருக்கிறான். அதனால் தயவு செய்து கலங்காதே. முதலில் நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு உண்டான சமாதானம் செய். அவர்கள் உன்னிடம் எந்த ஒரு விஷயமும் பேச முடியாது, தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அர்ஜுனனுடைய பார்வை பாண்டவர்கள் பக்கம் திரும்பியது. அவர்களை பார்த்து கேட்கிறான், சகோதரர்களே, என்னுடைய மகன் துடிதுடித்து சாகும் பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன? நீங்கள் வேஷத்திற்காக வீரர்களாக சென்றவர்கள் போலதானே இருக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு எந்த வேளையும் கொடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம். இப்படி ஆடம்பரத்திற்காக உங்களுடைய ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். இத்தனை விஷயம் பேசிய போதும் எதுவுமே பதில் தராது அமைதியாக இருந்தார்கள்.
பீமசேனனுக்கு பகவான் கிருஷ்ணனுடைய உத்தேசம் என்ன என்பது தெரியும். எப்பொழுது அந்த பத்ம வியூகத்தை துரோணாச்சார் அமைத்தாரோ, நிச்சயம் இன்று அபிமன்யு சாக வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய இச்சை என்பது பீமசேனனுக்கு நன்றாக தெரியும். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தர்மராஜன் முதலில் பேசினார். அர்ஜுனா, என்ன நடந்தது தெரியுமா? பத்மவியூகத்தை துரோணாச்சாரியார் அமைத்தவுடன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் அபிமன்யுவை அனுப்பி வைத்தோம். ஆனால் அந்த பத்மவியூகத்தினுடைய வாயிலை நீ நிச்சயமாக திறந்தாள், நாங்கள் உன் பின்னே வருவோம் என்கின்ற அந்த வாக்கினையும் கொடுத்திருந்தோம். ஆனால் பத்மவியூகத்தில் ஒரு சத்திரிய வீரன் எப்படி செல்ல வேண்டுமோ அற்புதமாக உன்னுடைய மகன் அபிமன்யு சென்றான். நாங்களும் அவனுக்கு வாக்கு தந்தபடியே பின்தொடர்ந்தோம். அதற்கு மேல் உள் செல்லாதபடி எங்களை தடுத்தவன் ஜெயத்ரதன். ருத்ரதேவனுடைய பரிபூர்ண வரத்தை பெற்று எங்கள் யாவரையும் உள் செல்ல விடாமல் தடுத்து விட்டான் என்று தர்மராஜன் அர்ஜுனனுடன் கூறினான். அதற்கு அர்ஜுனன் பிரதிஜ்ஞை செய்தான். அடுத்த நாள் போரில் என்ன நடக்கப் போகும் என்பதனை பிரதிஜ்ஞை செய்தான். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.